எஸ்ஐஆருக்கு பின்னால் பாஜகவினுடைய மிகப்பெரிய மோசடி ஒளிந்திருப்பதாக ஆரம்பத்திலிருந்தே மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டே இருக்கார். உச்ச நீதிமன்றத்திற்கு போனதே பல மாநில முதலமைச்சர் போய் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டியிருக்கும். அந்த தைரியம் யாருக்கு இல்லை? மம்தா பானர்ஜி மட்டும்தான் இருக்கியா மிஸ்டர் கிளீன். அண்ணாமலை விரக்தியின் உச்சத்துக்கு போயிட்டார். நயினா ராகவேந்திரனா எடப்பாடி கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். அவருக்கு இந்த வாய்ப்பை மீண்டும் கோயம்புத்தூர் சீட்டு கேட்டார். நான் தான் ஜெயிச்சிருவேன். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. மக்கள் கேட்கிற வாக்குறுதி என்ன தெரியுமா? அனைவருக்கும் இலவச கல்வி. மதுக்கடையை மூடு. பொம்பளை பூரா கேட்கிறான். காவிரியில மணல் அள்ள மாட்டோம். நான் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடை மூடப்படும். எடப்பாடி எங்க போயிருவார்? பல சேகர் ரெட்டிகள் 5000 கோடி 10,000 கோடிக்கு உருவாவதற்கு திமுக அண்ணா திமுக 2 பேரும் உறுதுணையா இருக்கிறார்களா? அது ஒழிக்கப்படுமா? சசிகலான்னு ஒரு ஆளை மறந்து நீங்க ஜெயலலிதா இறந்த அடுத்த நொடியே சசிகலா மறந்துட்டாங்களே மக்கள். நீங்க அக்கா மகன் தினகரன் கூட கிடையாது. தினகரனுக்கு கொடுக்குற மரியாதை கூட அமித்ஷா சசிகலாவுக்கு கொடுக்கல. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்கிற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு சொல்லுவோம். வணக்கம். வணக்கம். முதல்ல ஒரு எஸ்ஏஆர் தொடர்பான ஒரு வழக்கில் ஒரு முதலமைச்சரே உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்காடினதுங்கிறது இதுதான் முதல் முறை. எஸ்ஏஆர் தொடர்பான வழக்கில் எல்லா மாநிலங்களும் பாதிக்கப்படுது. குறிப்பாக இப்போ தேர்தலை ஒட்டி நடக்கிறதுனால தமிழ்நாடு, மேற்கு வங்க இந்த மாதிரி மாநிலங்கள் நடத்தப்படுது. ஒரு நீதிங்கிறது நீதிமன்றத்துடைய கதவுகளுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி ஒரு வாதங்களை வச்சுருக்காங்க. இதில் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மம்தா ஒரு முதல்வரே அவங்க தொடர்ந்த வழக்கில் அவங்களே ஆஜராகிருக்கிறாங்க. எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லை, இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு பின்னால் பாஜகவினுடைய மிகப்பெரிய மோசடி ஒளிந்திருப்பதாக ஆரம்பத்திலிருந்தே மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கொண்டே இருக்கார். மேற்கு வங்காளத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கி முகமதியர் வாக்கு வங்கி. இந்த வாக்கு வங்கி இந்த தேர்தலில் எஸ்ஐஆரில் அவர்கள் அந்த வாக்கு சதவீதம் நீங்கள் தொடர்ந்து ஒரே இடத்துல அவர்கள் இருப்பதில்லை. சாதாரண கூலி தொழிலாளிகள், அன்றாடம் காட்சிகள், சொந்த வீடற்றவர்கள், இவர்களுடைய வாக்கை நீங்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கு வாக்களித்தீர்களோ அங்கே நிரூபிக்கணும். இது சாத்தியமே இல்லை. 20 ஆண்டுகளில் யார் குடியிருப்பா? வசதி படைத்தவன், சொந்த வீட்டுக்காரன், அரசு ஊழியர், பெரிய தொழிலதிபர்கள் தான் 20 வருடத்தில் மாறாமல் ஒரே இடத்துல இருக்க முடியும். நடுத்தர இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5 வகையான மக்கள் இருக்கிறான். ஒருவர் நீங்கள் லோ கிளாஸ், அதுக்கு மேலே மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், இப்படி இத்தனை வகையான மக்கள் வாழுகிற நாடு. நீங்கள் இப்போ மற்ற ஐரோப்பா நாடுகளெல்லாம் நீங்கள் மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ் தான். லோ கிளாஸ்னு ஒரு பீப்புளே இல்லை. ஒரு உடை தயாரிப்பதை இங்கே 5 வகையான உடை தயாரிக்கிறான். பிளாட்ஃபார்த்துக்கு ஒரு ஐட்டம், ஒரு உடை தயாரிக்கிறான். கடைகளில் விற்பது, சரவணா ஸ்டோர் விற்கிறது ஒரு வெரைட்டி, நீங்கள் கேஷ்ரீஸில் விற்கிறது ஒன்று, அதை விட நீங்கள் பீட்டர் இங்கிலாண்டை போன்ற ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் பிராண்டட் கம்பெனிலாம் ஒன்று. ஆனால் ஐரோப்பா நாடுகள்லாம் ஒரே பிராண்டட் தான். ஏழையும் போட்டிருப்பான், பணக்காரனும் போட்டிருப்பான், ஒரே பிராண்டட் தான். எஸ்ஏஆருடைய ஏறத்தாழ முடிவுற இடத்துக்கு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது மம்தா பானர்ஜி இந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க, நேரடியாக உச்சநீதிமன்றத்துடைய வழக்கில் அவங்களே நேரடியாக ஆஜராகிறாங்கன்னா இந்த தன்மையை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இதில் மம்தா பானர்ஜியுடைய குற்றச்சாட்டு நேரடியாக என்னென்னா, மாநில அரசை தேர்தல் ஆணையம் முறையாக பயன்படுத்தவில்லைங்கிற குற்றச்சாட்டு. நீங்கள் தேர்தல் ஆணையம் அதிகாரம் பெற்ற ஆணையம், அது டெல்லியில் இருக்கக்கூடிய அதிகார மையத்தோடு தொடர்பு இருக்குது. நீங்கள் தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக பல சட்ட திருத்தத்தை இந்த நாடாளுமன்றம் கொண்டு வந்திருக்கு. அவர்களை கேள்வி கேட்க முடியாது. அந்த வாக்குப்பதிவின் போது இருந்த பதிவுகளை 1.5 மாதம் தான் வச்சுருப்பாங்க, அப்புறம் அழிச்சிருவாங்க. 1.5 மாதம் ஒரு ஆட்சி உட்கார்ந்து அதிகாரத்தில் உட்கார்ந்து அவர்கள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பற்றி யோசிப்பதற்கு 1.5 மாதம் ஆயிரும், அழிச்சிடலாம். இரண்டாவது,
தேர்தல் ஆணையாளர்கள் அவர்கள் வெளிப்படையாக எந்த கேள்வி நீங்கள் கேட்க முடியாது. இப்படி அவர்களுக்கு ஆதரவான சில சட்ட மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கு. இத்தனை ஆண்டு காலம் இல்லை. இந்தியா சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு வரைமுறையை அன்றைய அல்லாடி கிருஷ்ணசாமி, அம்பேத்கர், முகமது கித்வாய் போன்ற பல சமூக தலைவர்கள் உருவாக்கியதா இந்த தேர்தல் ஆணையத்துக்கு சிறப்பு அந்தஸ்து. கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தால் முதலமைச்சருக்கே பவர் எல்லாம் போயிடும், பிரதமருக்கே பவர் எல்லாம் போயிடும். ஆனால் இதை இந்த பாஜக சில சட்ட திருத்தங்களை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்கள் பாகிஸ்தான் முஸ்லீம் ஊடுருவிட்டா, பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவிட்டான்னா அப்போ நீங்கள் பார்டர் திறந்து விட்டீங்களா? மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லை பாதுகாப்பற்று இருக்கா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? பாகிஸ்தான் ஊடுருவிட்டா, ஆப்கானிஸ்தான் ஊடுருவிட்டா, பங்களாதேஷில் முஸ்லீம்கள் கூட ஊடுருவிட்டா சொல்கிறது இந்த வாதம் வரட்டு வாதம். 40 ஆண்டு காலமாக இலங்கையிலிருந்து வந்த தமிழர்கள் இன்னைக்கு அகதி முகாமில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ எப்படி முஸ்லீம் பங்களாதேஷும் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தான் ஊடுருவிருப்பான்? அப்போ சட்டம் யாரை ஏமாற்றுகிறீர்கள்? 40 ஆண்டு காலமா 3 தலைமுறை எங்க இருக்கான்? நம்ம நாட்டில் பாருங்க, அகதி முகாமில் கிடக்கிறான். 40 ஆண்டு காலமா அகதியாகவே கிடக்கிறான். ஆனால் அகதியாக வெளிநாடுகளுக்கு போனவன் பூரா கடாவனுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹரிசங்கரி, அனிதா குமர பிரிட்டனில் நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி உலகம் பூரா போயிட்டான். உலகம் பூரா பெரிய அரசியல்வாதியா, நாடாளுமன்ற உறுப்பினராக, மத்திய அமைச்சராக போயிருக்கான். ஆனால் இங்கே 40 ஆண்டு காலமாக அகதி முகாமிலையும் தாசில்தாரை போட்டு, போலீஸை போட்டு, கியூ பிரான்ச்சை போட்டு இன்னும் அப்படியே வச்சிருக்கான். அப்போ யாரை ஏமாத்துறீங்க? மம்தா பானர்ஜி உச்ச நீதிமன்றத்திற்கு போனது பல மாநில முதலமைச்சர் போய் உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டியிருக்கணும். அந்த தைரியம் யாருக்கு இல்லை? மம்தா பானர்ஜி மட்டும்தான் இருக்கியா மிஸ்டர் கிளீன். மம்தா பானர்ஜி மிஸ்டர் கிளீன். நீங்கள் அவர் அந்த அரசு மீது சுமத்தப்பட்ட அத்தனை குற்றங்களுமே நீங்கள் அந்த சாரதா சிட்பண்ட்ஸ் வழக்கு உட்பட பல வழக்கில் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அந்த அம்மா ஒரு காட்டன் சேரீ, ஒரு ஸ்லீப்பர் செருப்பு தான் அந்த அம்மாவுடைய வாழ்க்கை. அந்த அம்மாவை நீங்கள் யாருமே குறைத்து மதிப்பிட முடியாது. சரி, இப்போ தமிழ்நாடு அரசியலில் ஒரு பரபரப்பான விஷயம் என்ன பேசப்படுதுன்னா, தமிழ்நாடு, அதாவது முன்னாள் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவி விலகிட்டு அதுக்கப்புறம் இருந்துகிட்டு இருந்தார். தேர்தல் பொறுப்பாளர்கள் 72 பேரை நியமிச்சிருந்தாங்க. ஒரு ஆளுக்கு 2லேருந்து 7 தொகுதி வரைக்கும் கொடுத்துருந்தாங்க. அண்ணாமலைக்கு கிட்ட 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. திடீர்னு அந்த தேர்தல் பொறுப்பாளர்லேருந்து அண்ணாமலை விலகி இருக்கிறாரு. இது நயினாருக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான அந்த பிரச்சனைங்கிறது மீண்டும் வெடிச்சிருக்குதா? அண்ணாமலை விலகியதற்கான பின்னணி என்ன? இல்லை, ஒரு பின்னணியும் இல்லை, ஒரு முன்னணியும் இல்லை. அவருக்கு சட்டசபையில் போகிறக்கு அவர் விருப்பம், நல்ல தொகுதி வேணும்னு எதிர்பார்த்தாரு. இந்த வாய்ப்பை அவர்கள் அடைத்து விட்டார். அவருக்கு இந்த வாய்ப்பை மீண்டும் கோயம்புத்தூரில் சீட்டு கேட்டார். நான் தான் ஜெயிச்சிருவேன். கோயம்புத்தூரில் பாஜக கணிசமான வாக்கு வாங்கும். ஏன்னா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பை இன்னும் ஞாபகம் வைத்திருக்கிறார்கள் மக்கள். இந்த காரணத்தினால அண்ணாமலை எப்படியாவது தமிழக சட்டசபைக்குள் வரணும்னு விரும்பினார். அதை அடைத்து விட்டார்கள். அதே போல் டிடிவி சட்டசபைகள் வரணும்னாரு, அதையும் எடப்பாடி அடைச்சிட்டார். எடப்பாடி தான் அடைச்சது. அண்ணாமலையுடைய சட்டசபை கனவையும் அடைத்தது எடப்பாடி. டிடிவி இந்த கூட்டணியை தோத்து போங்க, நான் அதனால் சீட் கேட்கலைங்கிறார். அப்போ நீங்கள் அமித்ஷா மிரட்டல் உருட்டலில் தான் இந்த கூட்டணிகள் இணைந்தாருங்கிறது நமக்கு உறுதியாயிருது. ஓபிஎஸ் அவரை கட்சி இணைக்கவே இல்லை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அண்ணாமலை விரக்தியின் உச்சத்துக்கு போயிட்டார். நயினார் நாகேந்திரனா எடப்பாடி கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டார். அண்ணாமலை இருந்த இடத்துல இப்போ யார் இருக்கா? நயினார் தான் இருக்கார். நயினார் எடப்பாடி எதை கண்ணசைக்கிறாரோ அதை தான் நயினார் செய்வார். அண்ணாமலை கோவையில் நின்றார்னா அது அதிமுகவுக்கு இடர்பாடாக இருக்கும் நான் எடப்பாடி கருதுறாரோ? 100% கருதுறாரு. ஏன்னா இப்போ இந்த தேர்தல் மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு எடப்பாடி. ஆட்சி அமைக்கிறது உறுதி, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஆட்சி அமைத்தால் பாஜக வல்லூர் எப்பொழுது வேண்டுமானாலும் கழுகு கண். எங்க 5 கிலோமீட்டருக்கு மேலே கழுகு பறந்தாலும் கோழி குஞ்சு தெளிவாக தெரியும். கழுகுக்கு என்ன தெரியும்? 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பறந்தாலும் கோழி குஞ்சை டக்குன்னு தூக்கிடும். கடலில் ஆற்றுல இருக்கிற மீன் குஞ்சை டக்குன்னு தூக்கும். அதுதான் இப்போ பாஜக. நீங்கள் இன்னைக்கு இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் 500 பெண்களோடு வேலுமணியுடைய மனைவி கோயம்புத்தூர்லேருந்து பழனிக்கு பாத யாத்திரை போயிட்டு இருக்கு. வேலுமணியுடைய பதவி நிலைக்குமா? வேலுமணிக்கு அதிகாரமே கிடைக்கல. ஒரு காலத்தில் கொங்குல 2ஆம் எடப்பாடி வேலுமணி. இப்போ
வேலுமணி மனைவி காவடி எடுத்துட்டு நடந்தே போகுது. பையன் ஆஸ்திரேலியா கண்டத்தில் ஃப்ளைட் ஓட்டுறான், இந்த அம்மா நடந்தே போகுது 500 பெண்களை கூட்டிக் கொண்டு. 500 பெண்களுக்கு ஆளுக்கு 10,000 ரூபா கொடுத்து தான் கூட்டிகிட்டு போகுது. ஏழைவாழை பெண்கள், நடுத்தரம், அதிமுக, மகளிர் அணி, இளைஞர் அணி, இப்படி அந்த அம்மா கூட்டிகிட்டு போகுது 500 பேர். அப்போ என்னன்னா வேலுமணிக்கும் பதவி ஆட்டம் காண்கிறது. வேலுமணி கொடுத்த பட்டியலத்துக்கு ஓரமாக போட்டார், KP முனுசாமி கொடுத்த பட்டியலத்துக்கு ஓரமாக போட்டார். எல்லாம் 1 கோடி ரூபா. எப்பா உனக்கு சீட் வேணுமா, 1 கோடி கொடு. கள்ளக்குறிச்சியில் குமரகுரு ஒரு தலித் வேட்பாளருக்கு போன தேர்தலில் 1.5 கோடி ரூபா வாங்கியிருக்காரு MP சீட் தரேன். இப்போ அது கோர்ட்டுக்கு வந்து நான் அவனை யாருன்னு எனக்கு தெரியாதுட்டார் குரு. எடப்பாடிக்கு ஒரு 500,000 ஏக்கரா வாங்கி கொடுத்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு. இதுதான் இப்போ அதிமுக நடக்குது. அப்போது சீட்டு பழைய ஆட்கள் யாரும் சட்டசபையில் வந்துடக்கூடாது. வந்தால் தனக்கு பெரிய இடையூறாக மாறி. ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா இருக்காங்க. திரும்பி பார்த்தா அப்படியே உட்காந்துருவாங்க. எதிர்கட்சியோடு விமர்சனம் பண்ணுகிற பொழுது ஸ்டாலினை நீங்கள் அனுமதிக்கிற வரை சண்டை பெருசாக போகும். சண்டை அப்படி ஒரு சிக்னல் நான் பல சட்டசபைகளை பார்த்துருக்கேன். ஜெயலலிதா அப்படி சபாநாயகரை பார்த்தால் சபாநாயகர் உட்கார வச்சிருவார். அப்போது இப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பூரா. அதிமுக ஜெயிச்சு வந்தால் அண்ணாமலை, OPS, TTV இந்த ஆட்களை வைத்துக்கொண்டு எப்படி சட்டசபை நடத்துவார்? அதனால் இவர்களை எல்லாம் ஆரம்பத்திலே உள்ளே வராமல் பார்த்து கொள்கிறார். இதுக்கு தன்னுடைய கண்ணசைவுக்கு கருணாநிதி கருப்பு கண்ணாடி போட்டுகிட்டே இருப்பார். அசம்பிளியில் துரைமுருகன் பேசிகிட்டே இருப்பார். எம்ஜிஆரையும் பேசியிருக்காரு, ஜெயலலிதா பேசியிருக்காரு. கருணாநிதி கருப்பு கண்ணாடி பாட்டு துரைமுருகன் அப்படி பார்த்தாருன்னா போதும், துரைமுருகன் உட்காந்துருவார். இது எதிர்கட்சியாக இருக்கும்போது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சபாநாயகரை பார்த்தா சபாநாயகர் பெல் அடிச்சிருவார், உட்காந்துடணும். இந்த சிக்னல் தான் சட்டசபை நடக்கும். இப்போ இந்த சிக்கலுக்கு கட்டுப்படாதவர்கள் இவர்களெல்லாம். அதனால் சீட்டும் இல்லை, ஓட்டும் இல்லை, நோட்டும் இல்லை. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாரு. கைம்பெண்கள், அதே போல் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், விதவைகள், இந்த மாதிரி இவங்களுக்குலாம் வந்து அது மாதிரி வயதான முதியவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து 1200 ரூபா சம்திங் இருக்கும், 1000 ரூபா இருக்கும். இப்போ 2000 ரூபாய் கூடுதலாக அறிவிச்சிருக்கிறாரு. அதே போல் மாணவர்களுக்கு கல்வி கடன் திமுக அறிவித்ததை நிறைவேற்றல. இப்போ எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சா இன்னும் சில விஷயங்களை அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ 2ஆம் கட்ட தேர்தல் அறிக்கை என்ன மாதிரியான தாக்கத்தை அதிமுக கொடுக்கும்? ஒரு தாக்கத்தையும் கொடுக்காதுங்க. இது பூரா எடப்பாடி இப்போ ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காரு. முதல்ல ஸ்டாலின் ஏமாற்ற ஆரம்பித்தார். மக்கள் கேட்குற வாக்குறுதி என்ன தெரியுமா? அனைவருக்கும் இலவச கல்வி. மதுக்கடையை மூடு, பொம்பளை பூரா கேட்குறான். காவிரியில் மணல் அள்ள மாட்டோம். காவிரி டெல்டாவில் காவிரி தண்ணியே வர்றதில்லை, மழை நீர் 100 TMC கடல்ல கலக்குது. டெல்டா பூரா காஞ்சி போகுது, நிவாரண தொகை கிடைப்பதில்லை. இது போன்ற தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. சாராய கடை 3, ஆற்றுல மண் எடுக்க மாட்டோம், அனைவருக்கு இலவச கல்வி, அனைவருக்கு இலவச மருத்துவமனை. இப்படி இதைத்தான் மக்கள் எதிர்பார்க்கிறார். இது திமுக விட்டதை தொட்டதை எடப்பாடி செய்கிறார். இது ஒரு பெரிய மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பே இருக்காது, எதிர்பார்ப்பே ஏற்படுத்த முடியாது. நாளைக்கு சொல்லிட்டோம், நான் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடை மூடப்படும். எடப்பாடி எங்கே போயிடுவார்? எடப்பாடி கொண்டாடப்படுவார் சொல்லுவாரா? அப்போ யாருக்கான அதிகாரத்துக்கு நீங்க இருக்கீங்க? கார்பரேட் அதிகாரத்துக்கு இருக்கீங்களா? அனைவருக்கும் இலவச கல்வி. பையன் பூரா இப்போ சோத்து சட்டியோட இதை ஈயத்தட்டோட பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கான். சத்துணவு சாப்பிடுகிற ஒரு சாதியாக நீ உருவாக்கி வச்சிருக்கீங்க. யார் சாப்பிட்றா? வேட்டுக்குடியவனா சாப்பிட்றா சத்துணவை? நான் சாதியெல்லாம் சொல்ல விரும்பல. சத்துணவை யார் சாப்பிட்றா? முட்டைக்கு 1 ரூபான்னு எங்கே கிறிஸ்டிக்கு அதிமுக வந்தாலும் 1 கோடி கொடுக்குறா டெய்லி. திமுக வந்தாலும் 1 கோடி. இப்போ கோபாலபுரத்துக்கு போகுது, அப்புறம் போயஸ் கார்டுக்கு போயிட்டு இருந்தது, இப்போ கிரீன்வேஸ் ரோடுக்கு போயிட்டு இருக்கு. இதுதான் அதிரடியான அறிவிப்பு. அப்படி ஏதாவது வருமா? வராது. இதெல்லாம் வளவளா, கொலகொலா, சலச்சலா, இந்த அறிவிப்புகள் எல்லாம் எடப்பாடியை கரையேற்றாது. மதுக்கடை மூடப்படுமா? மணல் அள்ளப்படாமல் தடுக்கப்படுமா? பல சேகரிட்டிகள் 5000 கோடி 10,000 கோடிக்கு உருவாவதற்கு திமுக அதிமுக 2 பேரும் உறுதுணையாக இருக்கிறார்களா? அது ஒழிக்கப்படுமா? மேட்டூர்லேருந்து பூம்புகார் வரைக்கும் ஒரு 100 TMC தண்ணியை தேக்குவதற்கு செக் டேம் கட்டப்படுமா? இதுதாயா எதிர்பார்க்குறான். 100 TMC தேக்கினால் முப்போகம் மீண்டும் விளையும். காவிரி கரை பச்சை பசேர்னு இருக்கும். மீண்டும் சோழ அரசை கொண்டு வந்துடலாம், ராஜேந்திர சோழனுடைய அரசை கொண்டு வரலாம். அதுக்காக திட்டம் இருக்கா? 5 லட்சம் கோடி திமுக ஆட்சியில் கடன். இப்போ 5 லட்சம் கோடி திருடுவதற்கான அதிகார சண்டை. வேற என்னையா இருக்குது?
அதிமுக திமுக அதிமுக திமுக 75 ஆண்டு காலமாக ஏதாவது மாற்றம் இருக்கா? திமுக ஆட்சியில் போராடி இருக்கு அத்தனை பேர் அதிமுக ஆட்சியில் போராட போறான். யாரு ஓட்டுநர் போராட போறான், சுத்திகரிப்பு பணியாளி போராட போறான், வாத்தியார் போராட போறான், நர்ஸு, அப்படியே நடக்கும். அதுவே இந்த புதுக்கோட்டையில் இருக்க நம்ம ஹெல்த் விஜயபாஸ்கர் போராடு ஒரு டாக்டர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டார். பல பேர் செத்து போயிருக்கான். நான் நேரடியாக சொல்றேன், மருத்துவத்தையும் கல்வியையும் விற்றவன் குடும்பம் நாசமா போகும். ஏன்னா மக்களுடைய வயிற்றுச்சல். கல்வி இலவசமா கிடைக்கணும், சமூகத்துக்கு மருத்துவம் இலவசமா கிடைக்கணும். ஒரு நாளைக்கு 2 கோடி ரூபா கொடுக்கணும். 10 பிஆர் இருந்தான், பட்டியல் சொல்லட்டுமா? ஹெல்த் விஜயபாஸ்கர். அப்போ இது போன்ற ஆட்கள் தான் எங்க வர போறான்? நேருக்கு மேல வேலுமணி வர போறான், மாசுக்கு பொறுப்படியா ஹெல்த் விஜயபாஸ்கர் வர போறான், இங்க திருடுறவன் கூட அப்படி அங்க வர போறான். அப்போ இதா ஆட்சி மாற்றம், இதா காட்சி மாற்றம், சமூக புரட்சி, இதா சமத்துவ புரட்சி, இதுவா சமூக நீதி? ஒன்றும் கிடையாது. அதே திருட இதே திருட, பழைய திருட புது திருடன் வர போறான். இதுதான் நடக்க போகுது. சரிங்க. இப்போ இன்னொரு பக்கம் என்னன்னா, சசிகலா அம்மையார் வந்து சில நாட்கள் முன்பு சொல்லியிருந்தாங்க, திமுக வந்து கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லைன்னு சொல்லுது, நான் இருக்கிறத அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சசிகலா அம்மையார் சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு செய்திகள் கசிவிடப்படுது, தமிழக வெற்றி கழகத்தோடு சசிகலா அம்மையார் வந்து கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி வருது. சசிகலா அம்மையார் தாவேக்காவோட கூட்டணி நிற்கிறாங்க வரக்கூடிய செய்திகளும், கண்ணு கட்டுற தூரம் எதிரிகளுக்கு என்ன மறந்துட்டாங்கன்னு சொல்லுவது என்ன சொல்ல வராங்க? இல்லைங்க, அந்த மாதிரி இப்போ காமெடி பீஸ் ஆயிடுச்சு. மனோரமா இல்லை, கோவை சரளா இல்லை, இந்த 2 இடத்தையும் அந்த அம்மா ஃபுல்ஃபில் பண்ணுது. கோவை சரளா ஆட்சி மனோரமா 2 பேரும் காமெடி பண்ணுவாங்கல்ல, அந்த காமெடியை சசிகலா பண்ணுது. சசிகலான்னு ஒரு ஆளை மறந்து, நீங்கள் ஜெயலலிதா இறந்த அடுத்த நொடியே சசிகலாவை மறந்துட்டாங்களே மக்கள். அத்தனை பேரும் போய் கை கட்டி கால் கட்டி, அம்மா நீங்கள் தான் ஜெயலலிதா போட்டு அதே குண்டை, அதே ஜாக்கெட்டு, அதே பேக்கெட்டு பிராக்கெட்டு எல்லாம் போட்ட பிறகு பாஜக அப்போவே கதையை மாற்றிட்டான். மாற்றிய பிறகு நல்ல வேளை நான் பாஜகவை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன் காரணம்? சனாதன கட்சி, வேற ஒன்றும் இல்லை, சாதி கட்சி. அதான் பெரியார் கிடைக்கிற. பெரியாருக்கும் பாஜகவுக்கு என்ன பாஜக வரப்பு தகராறா? ஒன்றும் இல்லை. அப்போது இந்த பாஜக சரியான நேரத்தில் சசிகலாவிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்றியது. சரியான நேரத்தில். இல்லைன்னா நீங்கள் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, காமராஜர், இந்த பட்டியலில் யாரு? சசிகலா முதலமைச்சர் பட்டியலில். லேட் பண்ணி யோசனை பண்ணி சிரிக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. காமராஜ், அண்ணாதுரை அதோட முடிஞ்சு போச்சு. அண்ணா 2 வருஷம் செத்து போயிட்டார் கேன்சரில். அதுக்கு பின்ன இருக்கு சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்கள் பட்டியல் தான் அத்தனை பேரும். எம்ஜிஆரை தவிர்த்து இந்த பட்டியலில் யார் வந்திருப்பா? இன்னைக்கு சசிகலா முதலமைச்சர், அதிமுகவுடைய தலைவினா, நானெல்லாம் ஆந்திராவில் அந்தமான் பக்கம் போயிருப்பேன். அங்கே தாண்டா நமக்கு பல தலைவர்கள் எல்லாம் அந்த சுதந்திரத்துக்காக போராடி அந்த மாதிரி செத்து போயிட்டா, நம்மளும் அங்கே போய் வாழ்ந்துடலாம், ஆதிவாசியோட அம்பு விட்டாலும் பரவாயில்லன்னு போயிருப்பேன். இப்போ 5 லட்சம் கோடி எந்த அதிகாரமும் இல்லாமல் 25 ஆண்டு காலம் பெரிய அதிகார மையமாக இருந்த சசிகலா என்னெல்லாம் மறந்துட்டீங்களையா கேட்கிற நிலைக்கு இந்த தமிழகத்தை காப்பாற்றியது உண்மையாகவே தமிழ் தாய் தான். சசிகலாவை பொறுத்த வரைக்கும் பெரிய எழுச்சி செய்யலான்னு தென்காசியில் ஆரம்பித்தது. தமிழ்நாடு முழுக்க ஒரு மாபெரும் சுற்றுப்பயணம் தென்காசியிலே முடிஞ்சு போச்சு. ஒரு வட்ட செயலாளர் கூட சசிகலா போய் பார்க்கல, ஒரு வண்டு முருகன் கூட போய் பார்க்கல. எடப்பாடி சொல்லிட்டார், சூரியனை பாற்று நாய் குறைத்து கொண்டே இருக்கின்றார். அப்போது இதுதான் சசிகலா. சசிகலாவுடைய அரசியல் வரலாறெல்லாம் முடிஞ்சு போச்சு. 5 தொண்டம் கூட கிடையாது. யார்? நீங்கள் அக்கா மகன் தினகரன் கூட கிடையாது. தினகரனுக்கு கொடுக்குற மரியாதை கூட அமித்ஷா சசிகலாவுக்கு கொடுக்கல, மோடிக்கு கொடுக்கல. மோடி இடது கையில் தலையில் கையை வச்சார், கதையே முடிஞ்சு போச்சு. ஜெயலலிதாவுடைய துக்க வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணார்? இந்த கையை சோத்து கையில் தலையில் வச்சார், அதோட சசிகலா கதை முடிஞ்சு போச்சு. இதுதான் நடந்த உண்மை. ஆமாம். சரிங்க. நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.